மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு நீங்க லைக் பண்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் இதுல பேசியிருக்கேன்னா, ஸோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஃபீட் பண்றதுக்கு எல்லா உணவுமே வந்து வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே ஓகே. பட் நிறைய பால் உங்களுக்கு நல்லா சுரக்கணும்னா நிறைய தண்ணீர் ஆகாரம் நிறைய நீங்க எடுத்துக்கணும். முக்கியமா வந்து மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். பேபிக்கு ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கிளாஸ் மில்க்கோ இல்லை ஒரு கஞ்சி இல்லைன்னா வந்து ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர் பால், எனி ப்ரோட்டீன் பவுடர் உங்க டாக்டர் என்ன கொடுக்குறாங்களோ அது, இந்த மாதிரி இல்லை ஜூஸ் ஒரு கப்பு, சூப்ஸ், இது ஏதாவது ஒன்று நல்லா ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அப்புறமா ஃபீட் பண்ணுங்க. அப்படி ஃபீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தலோ இல்லை வலியோ இல்லை டயர்ட்னஸோ பேக் பெயின் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். பேபிக்கும் வந்து ஃபீட்ஸ் நல்லா வரும். ஏன்னா பால் வந்து இது ஒரு லிக்விட், நம்ம உடம்புல உள்ள தண்ணி ப்ளஸ் உங்கள் உடம்புல உள்ள கால்சியம் மற்ற எல்லா விட்டமின்ஸ் எல்லாமே அந்த பாலில் கரைஞ்சி பாப்பாக்கு போகுது இல்லையா? அப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே அதை போட்டுக்கிட்டே இருந்தால் தானே அது பேபிக்கு வரும். அது மாதிரி ஃபீட் பண்ண டயத்தில் அயன் கால்சியம் டேப்லெட்ஸ் இல்லை உங்கள் டாக்டர் வந்து டிஹெச்ஏ டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுவும் சேர்த்து வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கட்டாயமாக ஃபீடிங் டைமில் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுங்க. ஆனால் நிறைய பெண்கள் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி தான் நாங்கள் நிறைய பார்க்குறோம். பேக் பெயின் நிறைய பேருக்கு வர்றதுக்கான காரணம் அந்த சரியான சத்தான ஒரு உணவு வந்து நம்ம வந்து சாப்பிடாம இருக்கிறது. அதே மாதிரி டெலிவரி ஆன பிறகு ஒரு 1.5 months கழிச்சு கட்டாயமாக ஒரு தடவை உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். டெலிவரி ஆனதே அப்படியே எல்லாத்தையுமே மறந்துடணும்னு அவசியம் இல்லை. ஸோ போய் ஒரு தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் ஏதாவது சுகரோ இல்லை தைராய்டு ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ எப்படி இருக்குது, சரியாயிடுச்சா, எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா, பாடி திரும்ப பழையபடி கர்ப்பப்பையெல்லாம் சுருங்கிடுச்சா, ஸ்டிச்சஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஹீல் ஆகிடுச்சா, இதெல்லாம் வந்து கட்டாயமாக ஒரு 1.5 months போய் நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதே மாதிரி சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் அந்த டயத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதையும் வந்து அந்த டயத்தில் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நார்மல் டெலிவரினா அந்த கீஜல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அந்த வஜைனா வந்து கொஞ்சம் டைட் ஆகிறதுக்காக உள்ள எக்ஸசைஸு. ஸோ அந்த எக்ஸசைஸும் உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு 6 weeksக்கு அப்புறம் அதையும் லேர்ன் பண்ணுங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து செய்யறப்ப கீழேயும் வெஜனா வந்து லூஸ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலும் பயமும் வந்து உங்களுக்கு இருக்காது. ப்ளஸ் ஃபேமிலி பிளானிங்கை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த பேபி எனக்கு 1 year கழிச்சு தான் வேணும் அப்படின்னா காப்பாட்டி போட்டுக்கலாமா, இல்லை நான் என்ன பண்ணலாம், இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாமா, எது எனக்கு சூட்டபுளாக இருக்கும், இந்த 1 year வந்து எனக்கு பேபி வேணாம் அப்படின்னா அதையும் வந்து டாக்டர் கிட்டக்க அந்த 6 weeks அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப பீரியட்ஸ் ரெகுலராக வராது. அதனால நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனால் கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4-5 monthsக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவாங்க, மேபி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனோன்ட்டு வருவாங்க. ஸோ அதனால் இந்த விஷயமும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபீட் பண்ணுறதுல வந்து முக்கியமாக என்னன்னா ஒரு அந்த பொசிஷன் வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டு 10 நாள் இதுதான் வந்து முக்கியம். மனசை விட்டுறாதீங்க, இதுதான் நான் சொல்லுவேன். பேபிக்கு எல்லாமே நியூ, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபின்னா உங்களுக்கும் எல்லாமே நியூ. உங்கள் 2 பேருக்குமே ஒரு டைம் வேணும். அந்த 10 நாள் அந்த டயத்தை எடுத்துக்கங்க, பொறுமையா இருங்க. பேபி அழுகுது, பேபி குடிக்க மாட்டேங்குது, பேபி வந்து கக்கிடுது எல்லாத்தையும், பேபி வந்து கொஞ்சம் தான் குடிக்குது, பேபி தூங்கிடுது, இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதை முதல்ல வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடணும். பேபிக்கும் நியூ, அதுவும் அப்படிதான் இருக்கும். அதனால என்னன்னாலும் மதர் ஃபீடை விட்டுறக்கூடாது. பேபி அழுதுன்னா ஃபர்ஸ்ட் மதர் ஃபீட் தான். அது எவ்வளோ குடிக்குதோ குடிக்கட்டும். அப்புறம் பேலன்ஸ் தான் நீங்கள் வந்து டாப் ஃபீட் பவுடரோ இல்லை எடுத்து வச்ச பிரஸ்ட் மில்கை நீங்கள் வந்து சிரிஞ்சில் கொடுக்குறதோ அது வந்து பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 1 monthல பாட்டில் மட்டும் கொடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் 1 monthல நீங்கள் டாப் ஃபீட் கொடுக்குறீங்கன்னா ஒன்று சிரிஞ்சு வச்சு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஃபில்லர் வச்சு சொல்லி தருவாங்க. அப்படி இல்லைன்னா பாலாடை ஃபீட்ஸ் தான். நோ பாட்டில். பாட்டிலில் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாயிடும், மாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2-3 days ஆகும் பால் வந்து நல்லா சுரக்கிறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வாட்டரியாக வரும், கொஞ்சமாக தான் வரும், பொறுமையாக இருங்க. அதை பேபி சக் பண்ண நல்லா அந்த ஹார்மோன் செக்ரெட் ஆக நல்லா பால் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுமை நம்பிக்கை தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 10-15 daysல செட்டில் ஆகிட்டீங்க நீங்களும் பாப்பாவுன்னா அப்புறம் ஒரு கவலையும் கிடையாது. அது 2 months ஆகும் ரியலாக நீங்கள் வந்து ஃபீல் பார்க்கறதுக்கு. உங்கள் மில்க் வந்து ஒரு பக்கம் பேபி குடிக்குமா, இன்னொரு பக்கம் உங்களுக்கு செக்ரெட் ஆகும். அதுக்கு 2 months ஆகும். நல்லா பால் வந்து செக்ரேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு 2 months. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு முன்னாடியே பால் வரல பாப்பா அழுதுகிட்டே இருக்கு, நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக குழந்தை அழுகுதான் செய்யும். அது பாலுக்காக மட்டும் இல்லை, அது ஏதோ ஒன்று அதுக்கு அந்த டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு இருக்கோம், பகல் ஃபுல்லாக நல்லா சூப்பராக தூங்கும், நம்மளால தூங்க முடியாது. ஸோ அதனால பேபி அழுகுதுன்னா அது உடனே ஃபீடிங்காக மட்டுமே இல்லை, பால் பத்தலைன்னு பயப்பட வேணாம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இரிட்டேஷன் இருக்கலாம். அது பேபிக்கு வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே ஒரு மொழி எதுக்கு, அழுக மட்டும்தான். அதனால அது அழுதுதான் எல்லாத்தையுமே வந்து தெரிவிக்கும். அது மேபி பேப்பர் அந்த வெட்னஸ்னால அதுக்கு பிடிக்காது, இல்லை வெளியில ரொம்ப சூடா இருக்கும், இல்லை கூலா இருக்கும்,
சில சமயம் போட்டிருக்க ட்ரெஸ் அதுக்கு இரிட்டேட் ஆகும், அரிப்பா இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்குமே அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் என்னன்னா அழுக மட்டும்தான், அழுதுகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 months வந்து வெரி டஃப் டைம் எல்லாருக்குமே டெலிவரிக்கு அப்புறம். ஒரு சில பேபிஸ் மட்டும் தான் ரொம்ப சமத்தா வாட்டுக்கு பாலை குடிக்க தூங்கிட்டு இருக்கும். அது எல்லா பேபிஸும் நைட்டு ஃபுல்லாக நம்மளை படுத்து தான் செய்யும். அப்படிதான் நம்ம அம்மா நம்மளை வளர்த்தாங்க, நம்ம ஹஸ்பண்டை வந்து அவங்க அம்மா வளர்த்தாங்க. அது மாதிரி தான் நம்மளும் நம்ம பாப்பா வளர்க்க போகிறோம். ஸோ அதனால ஜஸ்ட் அப்படியே கண்ணமடி கலந்துக்குள்ள அந்த 2 months அப்படியே ஓடி போயிடும். ஸோ பொறுமையா இருங்க. நிறைய லிக்விட் டயட் எடுத்துக்கோங்க. பர்டிகுலர்லி ஃபீட் பண்ணுறது முன்னாடி கட்டாயமாக லிக்விட்ஸ் ஏதாச்சும் குடிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் பத்தியமாக கொடுக்கக்கூடிய எல்லா உணவுமே நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரியே இந்த தண்ணி ஆகாரமும் நிறைய எடுக்கணும். எடுத்தாதான் மில்க் செக்ரேஷன் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 days ஒரு இம்பார்ட்டன்ட் பீரியடு. அந்த டைம்ல வந்து பொறுமையா இருங்க. ஃபர்ஸ்ட் 2 months நல்ல மில்க் சப்ளை வந்து உங்களுக்கு வந்து நல்ல செக்ரேஷன் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஒன்றுமே வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. கொஞ்சம் பேபி பெருசாயிடுச்சுன்னா உட்காந்தே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம 10 to 20 minutes உட்காந்தே இருக்கோம்னா பேக் பெயின் வந்துடும். ஸோ அதனால உங்களுக்குன்னு ஒரு கார்னர் வச்சுக்கோங்க. பெட்லேயே ஒரு கார்னர்லாம் நல்லா தலகாணிலாம் வச்சு கம்ஃபர்டபுள் பொசிஷன், கீழேயே ஒரு பில்லோ வச்சு அதுக்கு மேலே பாப்பாவை வச்சு கரெக்டாக ஃபீட் பண்ணுங்க. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போது அப்படியே பெண்ட் பண்ணாதீங்க, ஒரு பக்கமாக அப்படியே குனிஞ்சுக்கிட்டே போகாதீங்க. பொசிஷன் கரெக்டாக வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. அப்போ பேக் பெயின் ஓரளவு அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரியே நீங்கள் வந்து பேபி கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா கரெக்டாக பொசிஷன் வச்சுட்டு பேபி சக் பண்ண ஆரம்பிச்சதும் மெதுவாக அப்படியே படுத்துக்கலாம். இல்லை பிரஸ்ட் ஃபீடிங் சேர் இருந்ததுன்னா அதுவும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுடைய என்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மேக்ஸிமம் பாசிபிள் நான் டைம் கிடைக்குமோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.